ஹைரன் ரிசாலத்து ரத்தன்னு சொன்னால் உங்களுக்கு ரத்த வந்தால் அலா வரும். ரத்த பதில் அளித்தாண்டு கருத்தும் மீக்குது. அதே போல திருப்பி செலுத்தினாண்டு கருத்தும் மீக்கும். ரத்து சலாம்னு சொல்றது, சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க ரத்து சலாம்னு சொல்றது. ரைட், இங்க பாருங்க, இதுல இது கடந்த 2021ஆம் ஆண்டு பேட்ச், இந்த வருஷம் நடைபெற்ற அந்த 2022ஆம் ஆண்டு தான் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த வினாபத்திரத்தை வந்திருந்த ஒரு கேள்விதான் இது. ரிசாலத்து ரத்தின் இலா சதீகிக், உனது நண்பனுக்கு ஒரு பதில் கடிதம் எழுத வேண்டும். ஏற்கனவே நண்பன் ஒரு கடிதம் எழுதிப்பாரு, அதுக்கு ஒரு ரிப்ளை லெட்டர் எழுதணும். அவர் மின் பிலாதின் ஆகர், அந்த நண்பர் வேறொரு நாட்டிற்கு ஒரு நண்பர், சரியா? அவர் இலங்கையை சேர்ந்தவர் அல்ல, அல்லது இலங்கை சம்பந்தமாக தெரியாத ஒரு நண்பராகத்தான் நீக்கணுமார். யஸ்அலுக அன் தரீகத்தி இஹ்திஃபாலி முஸ்லிமி ஸ்ரீலங்கா. அப்ப அந்த ஃபாரின் நண்பர், ஃபாரின் ஃப்ரெண்ட், அந்த வெளிநாட்டு நண்பர் அவங்கள்ட்ட கேட்கிறாரு எது குறித்துன்னு சொன்னால் அன் தரீகா, தரீகான்னு சொன்னால் வழிமுறை, மெத்தட். இஹ்திஃபால், இஹ்தஃபல வந்தால் பி வரும். இப்ப இஹ்திஃபால் பி ஈதுல் ஃபித்ர்னு சொன்னால் நோன்பு பெருநாளை கொண்டாடுறது. இஹ்தஃபல பி என்று சொன்னால் விழா கொண்டாடினா. இப்ப நஹ்தஃபிலு பி ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். இஹ்தஃபல்னா பி ஈதுல் ஃபித்ர் ஃபி ஸனல் மாதியா, கடந்த வருடம் நாங்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடினோம். அப்ப நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற வழிமுறை குறித்து உனது கேட்கிற, சரியா? முஸ்லிமி ஸ்ரீலங்காண்டால் இலங்கை முஸ்லீம்கள். இலங்கை முஸ்லிம்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற மெத்தட், வழிமுறை பற்றி உன்னிடம் கேட்கின்ற வெளிநாட்டு நண்பனுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுக, சரியா? பதில் கடிதம் தான் இது. அப்படித்தான் அந்த கேள்வி வந்துச்சு. நல்லா விளையாடுறோம். ஒரு நண்பன் இருக்கிறாரு, அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு. வெளிநாட்டுல இருக்கின்ற அந்த நண்பன் இலங்கை முஸ்லீம்கள் எவ்வாறு எந்த வழிமுறையில நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் என்பதை கேட்கிறாரு. அதுக்குத்தான் நீங்க பதில் கடிதம் எழுத வேண்டும். எனவே இந்த பதில் கடிதத்துல கட்டாயம் நீங்க முஸ்லீம்கள் எவ்வாறு நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்பட வேண்டும். எனவே இந்த பதில் கடிதத்தை எழுதுறதுக்கு எங்களுக்கு அல் ஐயாத் ஃபி ஸ்ரீலங்கான்னு சொல்லி 13ஆம் ஆண்டு புத்தகத்துல ஒரு தலைப்பு இருக்குது. எனவே அந்த தலைப்புல இருக்கிற விஷயத்தை எங்களுக்கு எடுத்து எழுதவும் வேணும். பாருங்க, அந்த ஐயாத் ஃபி ஸ்ரீலங்கான்றது ஒரு கட்டுரை கேள்வி. நான் நினைக்கிறேன் 2019ஆம் ஆண்டு அந்த கேள்வி இருக்குது, ஐயாத் ஃபி ஸ்ரீலங்கா. அப்ப அது கட்டுரை கேள்வியாக இருந்தாலும் அதை மையமாக வைத்துத்தான் இந்த கடிதம், பதில் கடிதம் வந்திருக்குது. எனவே அந்த பாடத்தை படிச்சிருந்தால் கூட இந்த கடிதத்தை எங்களுக்கு எழுத முடியுமாக இருக்கும். நான் இங்க அந்த புத்தகத்தை மையமாக கொண்டு இந்த கடிதத்தை எழுதல, ஜஸ்ட் இலங்கை முஸ்லிம்கள் எவ்வாறு நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் என்ற அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பதில் கடிதத்தை நாங்கள் ஒரு மாதிரி கடிதத்தை பார்ப்போம். 100 சொற்கள் இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். டேட்டை போடுறது இலா சதீகி அல் அசீஸ் முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதக்கல்லாஹ். நாங்க இதெல்லாம் பார்த்தோம். வலைக்கும் அஸ்ஸலாம். போன ரிசாலத்து தஅவா கடிதத்துல லிமுத்ததி ஸலாஸதி அய்யாம் இலா மன்தகத்தில் வஸ்தா. மந்திகானும் வாசிக்கிறாங்க, சரியா? மந்திகானும் வாசிக்கிறா, ஆனா மின்தக்கா தான் சரியானது. மின்தக்கத்தினுண்டால் ஏரியா, பகுதி, பிராந்தியம், மாவட்டம் என்றெல்லாம் பல இடங்கள்ல மொழிபெயர்க்கப்படுது. இலா சதீகி அல் அசீஸ் முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதக்கல்லாஹ். எனது கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய நண்பன், யார் அவரு? முகமது ஃபர்ஹான், அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வபஅத். பாருங்க, இந்தமா தஸிலு ஹாதிஹி ரிசாலா இலைக அர்ஜுல்லாஹ அன் தகூன பிஸிஹ்ஹத்தின் வ ஆஃபியா. ரைட். இந்தமா தஸிலு ஹாதிஹி ரிசாலா, இந்த கடிதம் வந்தடைகின்ற போது, வசல என்ற சொல் வந்தடைந்தான், சென்றடைந்தான். வசல்துல் மதார. அப்ப இதுல 2 மொழி இருக்கலாம். அதாவது விமான நிலையத்தை சென்றடைந்தேன் அல்லது விமான நிலையத்தை வந்தடைந்தேன்.
ரெண்டு மாதிரியும் இடத்துக்கு ஏற்றால் போல் மொழிபெயர்த்து கொண்டால் சரி. இந்த மா தசிலுஹாதிஹர் ரிசாலா, இந்த கடிதம் உன்னை கிட்டுகின்ற போது, வந்தடைகின்ற போது, அர்ஜுல்லாஹ, அல்லாஹ்விடம் நான் எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன், அந்த கூன, நீ இருக்க வேண்டும் என, பிசிஹத்தின் ஆஃபியா, ஆரோக்கியமாகவும் சுகமாகவும். சிஹத்தின் என்றால் ஹெல்த், ஆரோக்கியம், ஆஃபியான்றது ஹைர், சுகம், ஹைர். அப்ப பாருங்க, இந்த கடிதம் வந்தடைகின்ற போது, சரியா, இப்ப இந்தமா தசிலுன்னு சொல்லுவோம் மேலும், அல்லது இந்தமா தஜிதுஹாதிஹர் ரிசாலான்னு சொல்லுவோம் மேலும். இந்த கடிதத்தை நீ பெற்றுக்கொள்கின்ற போது என்று சொல்லுவோம் மேலும். இந்தமா தசிலுஹாதிஹர் ரிசாலா என்றால் இந்த கடிதம் வந்தடைகின்ற போது, தசிலுன்றது ஃபாயில் வந்து ரிசாலா, ஃபியல் வந்து தசில். அதே போல இந்தமா தசிலு ஹாதிஹர் ரிசாலத்த, இந்தமா தசிலு ஹாதிஹர் ரிசாலத்து, இந்தமா தஜிது ஹாதிஹர் ரிசாலத்த, ரிசாலா மஃபூலாக வரலாம். அப்ப இந்தமா தஜிது போட்டால் இந்த கடிதத்தை நீ பெற்றுக்கொள்கின்ற போது, இங்க நாங்க இந்த கடிதம் வந்தடைகின்ற போது, எனவே இது ஃபாயில், இந்தமா தசிலு ஹாதிஹர் ரிசாலத்து இலைக்க, சரியா. அர்ஜுல்லாஹ அன் தகூன பிசிஹத்தின் வ ஆஃபியா, இந்த கடிதம் உன்னிடம் வந்தடைகின்ற போது நீ ஆரோக்கியம் மிக்கவனாகவும், அதாவது நீ ஆரோக்கியத்துடனும் சுகமாகவும் இருக்க வேண்டும் என அல்லாஹ்வை நான் எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன். அஸீஸி அல் காலி, மதிப்புக்குரிய எனது கண்ணியத்துக்குரியவனே, அக்துபு ஹாதிஹிர் ரிசாலத அவ்வலன் லிஉஹன்னிஅக ஹன்னஅ யுஹன்னி பிமுனாஸபத்தி ஹுலூலி ஈதில் ஃபித்ர். பாருங்க, இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் முதலாவதாக, அவ்வலன் எதற்காக என்று சொன்னால், அதவாத்துன் நஸ், லி உஹன்னிஅக ஹன்னஅ யுஹன்னிஉ உஹன்னிஉ, சரியா. உஹன்னிஉன்னு சொன்னால் வாழ்த்து சொல்வது, நான் வாழ்த்து சொல்வதற்காக. உஹன்னிஅக பிமுனாஸபத்தி ஹுலூலி ஈதில் ஃபித்ர், நோன்பு பெருநாளை முன்னிட்டு உனக்கு நான் வாழ்த்து சொல்வதற்காக முதலாவதாக இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். அதாவது இந்த கடிதத்தை நான் முதலாவதாக நோன்பு பெருநாளை முன்னிட்டு உனக்கு வாழ்த்து சொல்வதற்காக நான் எழுதுகிறேன். என்ன வாழ்த்து? துஆன்னு சொல்லி, தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால், அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும். குல்லு ஆமின் வ அன்தும் பிகைர், வருடம் முழுக்க நீங்க நல்ல சுகமாக இருக்க வேண்டும், எப்போதும் நீங்கள் நலமாக சுகமாக இருக்க வேண்டும். இன்னி சஈதுன், சரியா, நான் மிக்க மகிழ்ச்சி மிக்கவனாக இருக்கிறேன், சந்தோஷம் அடைந்தவனாக இருக்கிறேன். எதன் காரணமாக? இது ரிசாலத்து ரத்து, ஏற்கனவே கடிதம் ஒன்று வந்திருக்குது. இன்னி சஈதுன் பிருஇயத்தி ரிசாலத்தி, உனது கடிதத்தை பார்த்ததன் மூலம், உனது கடிதத்தை கண்டது மூலம், உனது கடிதத்தை பார்த்ததன் மூலம் நான் மிக்க மகிழ்ச்சி மிக்கவனாக இருக்கிறேன். உண்மையில இந்த இஷ்டாக்க இலான்னு சொன்னால் நேரடி கருத்து ஆசைப்பட்டான். இஷ்டாக்க ஷவுக்குன் என்றால் ஆசை, சரியா. இந்த சொல் எப்படி யூஸ் பண்றால், இந்த உண்மையிலே அனமுஷ்டாக்கு நிலைக்கும் என்று சொன்னால், இதை நாங்க இலகுவாக சொல்வதாக இருந்தால் ஐ மிஸ் யூ என்று சொல்வதை நாங்க ஆங்கிலத்துல, அதாவது நான் உன்னை மிச்சம் இழக்கிறேன் என்று சொல்லி, உன்னை, அதாவது யார் சரி வெளிநாட்டுக்கு போனால் மிச்ச நாள் காணாம, உதாரணமாக ஹாஸ்டல் இருக்கிறாக்கள் சொல்லலாம். ஹாஸ்டல் இருக்கிறாக்கள் வந்து உமக்கு, அப்பாக்கு, பேரண்ட்ஸுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கால் பண்ணால் சொல்லலாம், நான் உங்களை மிச்சம் இழக்கிறேன், அவங்கள காணணும் போல் இருக்குதுன்னு சொல்றதுக்கு நாங்க இந்த சொல்ல யூஸ் பண்ணலாம். ஐ மிஸ் யூன்னு சொல்றதான் அனமுஷ்தாக்குன் இலைக்கும், சரியா, நான் உங்களை மிச்சம் இழக்கிறேன். அதே போல அனமுஷ்தாக்குன் இலா ருயத்திக்கும், இந்த இடத்துல உங்களை பார்ப்பதற்கு நான் மிக்க ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன், மிச்ச ஆசையாக இருக்குது, உங்களை பார்ப்பதற்கு எனக்கு மிச்சம் ஆசையாக இருக்குதுன்னு சொல்றார். இன்னி சஈதுன் பிருயத்தி ரிசாலத்தி, உனது கடிதத்தை பார்த்ததன் மூலம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கிறேன். அவ்வாறே நான் உங்களை மிச்சம் இழக்கிறேன். அதே போன்று உங்களை நான் பார்ப்பதற்கு மிக்க ஆவல் மிக்கவனாக இருக்கிறேன், ஆசையுள்ளவனாக இருக்கிறேன். வஅஸல்லாஹு அய்யுவஃபிகனா அன் நல்தகிய மர்ரத்தன் உக்ரா. அஸல்லாஹ், அஸல்லா என்றால் சில வேளைனா
சில வேளை அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரியட்டும். வஃபகண்டால் அருள் புரியட்டும். சில வேளை அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிவான். அன்னல் தக்கிய நாங்கள் சந்திப்பதற்கு அன்னல் தக்கிய மர்ரத்தன் உஹ்ரா இன்னொரு தடவை. எதற்காக வேண்டி? ஹத்தா நஸ்தஅன்னிஸ வஹ்ஷத்தல் ஃபிராக். வஹ்ஷான்னு சொன்னால் உண்மையிலே தனிமைக்கு நாங்க சொல்றோம். ஹல்வத்துன் ஹுல்வான்னு சொல்லுவாங்க. வஹ்ஷத்துன் என்றால் உண்மையிலே தனிமை. ஃபிராக் என்று சொல்றது வந்து பிரிவின் தனிமையை இல்லாமல் செய்வதற்காக வேண்டி. இந்த இஸ்தஅனஸ என்ற சொல்ல நாங்க கொஞ்சம் விலையும் சொல்லணும். இஸ்தஅனஸ என்று சொன்னால் குர்ஆன்ல வந்து இஸ்திஅனாஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இஸ்தஅஸன கருத்து லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிஸூன்னு வரும். மனாவு ஹத்தா தஸ்தஅஸினு நீங்கள் அனுமதி கேட்டு அனுமதி பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இன்னொருத்தர வீட்டுக்கு நீங்க நுழையக்கூடாது. அங்க இஸ்திஅனாஸ் என்ற சொல் இஸ்திஸான் அனுமதி கேட்கறதுக்கு பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இங்க என்னண்டா ஹத்தா இந்த இஸ்திஅனஸ சொல் இந்த வஹ்ஷா அல்லது வஹ்ஷீனோடு அந்த தனிமையோடு வந்தால் தனிமையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நாங்க சொல்றோம். ஹத்தா தஸ்தஅனிஸ வஹ்ஷத்தல் ஃபிராக் பிரிவின் தனிமையை இல்லாமல் செய்வதற்கு அல்லது பிரிவின் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சந்திப்பதற்கு சில வேளை அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிவான். அஸல்லாஹு அய்யுவஃபிகனா அன்னல் தக்கிய மர்ரத்தன் உக்ரா ஹத்தா நஸ்தஅனிஸ வஹ்ஷத்தல் ஃபிராக் தனிமை பிரிவின் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி இல்லாமல் செய்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு தடவை நாங்கள் சந்திப்பதற்கு எங்களுக்கு அல்லாஹு தாலா சில வேளை அசா என்பது வந்து அல்லட கருத்து அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரியும். ரைட், ஓகே. ஹபீபி எனது நேசத்துக்குரியவனே, குன்த தஸ்அலுனி அன் தரீகத்தி இஹ்திஃபாலி முஸ்லிமி ஸ்ரீலங்கா பிஈதில் ஃபித்ர். அப்ப ஏற்கனவே கடிதம் ஒன்று போட்டிருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, ஹபீபி எனது நேசத்துக்குரியவனே, குன்த தஸ்அலுனி நீ என்னிடம் கேட்டிருந்தாய் எது குறித்து? அன் தரீகத்தி இஹ்திஃபாலி முஸ்லிமி ஸ்ரீலங்கா பிஈதில் ஃபித்ர் இலங்கை முஸ்லிம்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற வழிமுறை குறித்து எனது நேசத்துக்குரியவனே என்னிடம் நீ கேட்டிருந்தாய். வஃபி ஹாதல் ஆம் இந்த வருடம் தஅய்யதுனா நாங்கள் பெருநாளை கொண்டாடினோம். யௌம ஸப்த் ஃபில் உஸ்பூஇல் மாதி சரியா? சென்ற வாரத்தில் அது ஷஹரில் மாதின்னு சொல்லுவோம். மேலும் பிரச்சனை இல்லை. ஃபிஸ்ஸனல் மாதியான்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்க மிச்சம் லேட்டாக்கல்ல. மாதின்னு போட்டோம். சென்ற கிழமையில் சென்ற கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் நாங்கள் பெருநாளை கொண்டாடினோம். ஆதத்தன் அல்லது உமூமன் வளமையாக சரி அல்லது பொதுவாக يستعد المسلمون هنا لعيد الفطر من نهاية رمضان حيث يقومون بتنظيف البيوت والزوايا وتجهيز الحلويات واشتراء ملابس العيد. பாருங்க, ஆதத்தன் வளமையாக அல்லது உமூமன் பொதுவாக யஸ்தஇத்துல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் தயாராகின்றனர். இஸ்தஅதன்னு சொன்னால் ரெடி ஆகிறது. ஹுனா இங்கே முஸ்லிம்கள் பொதுவாக அல்லது வளமையாக தயாராகின்றனர். எதற்காக? ஈதில் ஃபித்ர் நோன்பு பெருநாளுக்காக. எப்ப? மின் நிஹாயத்தி ரமதான ரமலானின் இறுதியில், ரமலான் மாதத்தின் இறுதியிலிருந்தே பொதுவாக நோன்பு பெருநாளுக்காக முஸ்லிம்கள் தயாராகின்றனர். ஹைசு அந்த வகையிலே யக்கூமூன பிதன்தீஃபில் புயூத் காம பீந்து சொல்றது உங்களுக்கு தெரியும், மேற்கொண்டால். அப்ப நாங்க இங்க யுனவ்விஃபூன இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஹைசு யுனவ்விஃபூனல் புயூத் அந்த வகையிலே அவர்கள் வீடுகளை சுத்தப்படுத்துகின்றனர். காம பீந்து சொல்றது வந்து உண்மையில மேற்கொண்டான் செய்தான். இப்ப யக்கூமூன பிதன்தீஃப் மஅனாஹு நல்லஃபு ஓ யுனவ்விஃபூன சரியா? அந்த வகையிலே அவர்கள் சுத்தப்படுத்துகின்றனர். எதை? அல் புயூத ஹைசு யக்கூமூன பிதன்தீஃபில் புயூத் அந்த வகையிலே அவர்கள் வீடுகளை சுத்தப்படுத்துகின்றனர்.
சுத்தம் செய்கின்றனர். வஸ்ஸவாயா, ஜாவியத்துன் ஜவாயான்னு சொன்னால் மூளை முடுக்குகள். சரியா, கோணஸுக்கு நாங்கள் சொல்றது ஓரங்கள், மூளை முடுக்குகள். சரியா, வீட்டுகள் இருக்கின்ற எல்லா இடங்களையும் சுத்தப்படுத்துறேன்னு சொல்ல வராங்க. ரமலானுடைய கடைசி பகுதியில் அல்லது இறுதியில தான் நோம்பு பெருநாளுக்காக பொதுவாக அல்லது வளமையாக தயாராகின்றனர். அந்த வகையிலே அவர்கள் வீடுகளையும் மூளை முடுக்குகளையும் என்ன செய்யறாங்க, சுத்தப்படுத்துகின்றனர். அதே போல ஹலவையாத் சொல்வது இனிப்பு பண்டங்கள், ஸ்வீட்ஸ். சரியா, அதே போல தஜ்ஹீதில் யகூமூன பிதன்தீஃப் மாதிரி யகூமூன பிதஜ்ஹீதில் ஹலவையாத். அவர்கள் ஜஹஸ என்று சொன்னாலும் இஸ்தஅத்த என்று சொன்னாலும் ஒரே கருத்து. சரி, அஅத்தட கருத்து, தயார்படுத்துதல். இஸ்தஅத்த சொல்றது தயாராகுதல், இது வந்து ரெடி பண்றது தஜ்ஹீஸ். யகூமூன பிதஜ்ஹீதில் ஹலவையாத். சரியா, மேலும் என்ன செய்யறாங்க, இனிப்பு பண்டங்களை தயார்படுத்துகின்றனர். மேலும் வஷ்திராஇ மலாபிஸில் ஈத், பெருநாள் ஆடைகளை வாங்குகின்றனர். இப்ப நாங்க இந்த மொழிபெயர்க்கின்ற போது பாருங்க, அந்த வகையிலே அவர்கள் வீடுகளையும் மூளை முடுக்குகளையும் சுத்தப்படுத்துகின்றனர். மேலும் இனிப்பு பண்டங்களை தயார் செய்கின்றனர். மேலும் பெருநாள் ஆடைகளை வாங்குகின்றனர். யகூமூன பிதன்தீஃப், யகூமூன பிதஜ்ஹீஸ், யகூமூன பிஷ்திராஇ மலாபிஸில் ஈத். சரியா, இஷ்டிரான்னு சொல்றது ஷிரான்னு சொல்லுவோம். மேலும் மலாபிஸில் இருக்கிறது பெருநாள் ஆடைகள், மல்பசுன் மலாபிஸ். வஃபி யௌமில் ஈத், பெருநாளிலே, பெருநாள் தினத்திலே. சரியா, வஃபி யௌமில் ஈத் யذهبون இலா முஸல்லல் ஈத் அவ் இலல் மஸ்ஜித். அவர்கள் பெருநாள் திடல், முஸல்லல் ஈத்னு சொல்றது வந்து பெருநாள் தொழுகின்ற அந்த திடல் அல்லது இடம். சரியா, அல்லது இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு செல்லுகின்றனர். பெருநாள் தினத்திலே அவர்கள் தொழும் இடத்துக்கு அல்லது பள்ளிக்கு செல்லுகின்றனர். எதற்காக? பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. அதான் சொல்றது வந்து அதா உஸ்ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல், நிறைவேற்றுதல். ويشترك فيها المئات من الرجال والنساء والأطفال وبعض النساء يصلين في البيوت. பாருங்க, வயஷ்தரிக்கு ஃபீஹா, அதிலே அந்த சலாத்துல் ஈத், வயஷ்தரிக்கு ஃபீ சலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகையிலே கலந்து கொள்கின்றனர் அல்லது பங்கெடுக்கின்றனர். அல்மிஆத், நூற்றுக்கணக்கான, மினர் ரிஜால், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள். இந்த பாருங்க, அல்மிஆத் மினர் ரிஜால் எப்படி மொழிபெயர்க்கிறேன்னு சொன்னால், அல்மிஆத் மினர் ரிஜால் நூற்றுக்கணக்கான ஆண்கள், அல் ஆலாஃப் மினர் ரிஜால் ஆயிரக்கணக்கான ஆண்கள். சரியா, ويشترك فيها المئات من الرجال والنساء والأطفال. பெருநாள் தொழுகையிலே நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் கலந்து கொள்கின்றனர் அல்லது பங்கெடுக்கின்றனர். وبعض النساء, சில பெண்கள், يصلين في البيوت, சில பெண்கள் வீடுகளில் தொழுகின்றனர். وبعد انتهاء صلاة العيد, பெருநாள் தொழுகையை முடிந்த பிறகு, بعد انتهاء முடிந்ததும் பிறகு, இன்தஹான்னு சொன்னால் முடிந்தது. بعد انتهاء صلاة العيد, பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு, يتسافحون ويتعانقون فيما بينهم. தசாஃபஹ என்று சொன்னால் கைலாகு செய்தான், கை கொடுத்தான். சரியா, தஆனக என்று சொல்றது வந்து முஆனகா செய்யறது, ஆறத் தழுவிக்கொண்டான். ஃபீமா பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு கைலாகு கொடுத்து ஆழத் தழுவிக் கொள்கின்றனர். சரியா, கை கொடுத்து முஆனகா செய்து கொள்கின்றனர். மேலும் வயதபாதலூன தஹானி, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். தபாதலன்னு சொல்றது வந்து ஷேர் பண்ணிக்கோறது, பரிமாறிக்கோறது. தஹ்னிஅத்துன், தஹானி வாழ்த்துக்கள். அப்ப என்ன செய்யறாங்க, பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு தங்களுக்கு மத்தியில கை கொடுத்து முஆனகா செய்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். வயதுஊன லித்தபர்ருக் வல்யும், தபர்ருக்னு சொன்னால் பரக்கத், ஜும்லு சொன்னால் நன்மை, நலவு, ஹைத கருத்து. மேலும் அவர்கள் எதற்காக துவா செய்து கொள்கின்றனர்? ஃபீமா பைனஹும், பரக்கத்தை வேண்டியும் நலவை நாடியும் அவர்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றனர், துவா செய்து கொள்கின்றனர். பாத அதாஇ ஸலாத்தில் ஈத், சரியா, பாத அதாஇ ஸலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகையை முடித்த பிறகு, பாத அதா என்பது வந்து முடித்த பிறகு,
நிறைவேற்றியதன் பிறகு பஅதுர் ரிஜால் சில ஆண்கள் யசூரூன தரிசிக்கின்றார்கள் அல் மகாபிர கபறுகளை மக்பரத்துன் மகாபிர் மண்ணறைகள் சரியா தொழுகை பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு சில ஆண்கள் மண்ணறைகளை தரிசிக்கின்றனர் வயதுஊனல் மௌதா மரணித்தவர்களுக்காக அவர்கள் என்ன செய்யறாங்க பிரார்த்திக்கின்றார்கள் துஆ சும்ம யர்ஜஊன இலல் பியூத் பிறகு அவர்கள் வீடுகளுக்கு திரும்புகின்றனர் வயதனாவலூனல் ஃபதூர் வல் ஹல்வயா பிறகு வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க காலை சாப்பாட்டை சாப்பிடுறாங்க அதே போன்று வல் ஹல்வயாத் இனிப்பு பண்டங்கள் ஸ்வீட்ஸ் பெரும்பாலும் அஃப்ராதுல் உஸ்ரா குடும்ப உறுப்பினர்கள் யஜ்தமிஊன சேர்கின்றார்கள் ஒன்று கூடுகின்றார்கள் யஜ்தமா கதராகிறது ஃபில் பைத்தில் லதி யஸ்குனு ஃபீஹில் அப் வல் லில் கதா இஹ்வதன் வ அவுலாதன் வ சிகாரன் வ கிபாரன் பாருங்க பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடுகின்றனர் எங்க ஃபில் பைத் எப்படி அல்லது யஸ்குனு ஃபீஹில் அவ்வல் தாயும் தந்தையும் வசிக்கின்ற வீட்டிலே பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடுகின்றார்கள் எதற்காக வேண்டி லில் கதா பகல் போசனம் லஞ்சுக்காக அதுல சகோதரர்களாகவும் அவுலாதன் சிறுவர்களாகவும் வசிகாரன் வக்கிபர் அப்ப சகோதரர்கள் பிள்ளைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லோரும் பகல் சாப்பாட்டுக்காக பகல் உணவுக்காக தந்தையும் தாயும் வசிக்கின்ற வாழுகின்ற வீட்டிலே பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடுகின்றனர் பகல் சாப்பாடு சும்ம யகூமூன பிஸியாரா சும்ம யசூரன் என்று சொல்லாம சும்ம யகூமூன பிஸியாரத்தில் அஹாலி இந்த வாவ் வரணும் வல் அக்ரிபா வல் அஸ்திகா இந்த வாவ் சேர்த்துக்கோங்க பிறகு அவர்கள் விசிட் பண்றாங்க தரிசிக்கிறார்கள் யார அல் அஹாலி குடும்பத்தினர் அக்ரிபா உறவினர்கள் அஸ்திகா நண்பர்கள் வல் ஜீரான் அயலவர்கள் சரியா பிறகு என்ன செய்யறாங்க பகல் சாப்பிட்டதுக்கு பிறகு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களையும் அதே போல உறவினர்கள் அதே போன்று நண்பர்கள் அயலவர்களை தரிசிக்கின்றார்கள் காலிபம்மா தகூனு ஹாதிஹி ஸியாராத் மா பஅதல் அஸ்ர் பெரும்பாலும் இந்த விஜயங்கள் இந்த விசிட்டுகள் வந்து அசர் தொழுகைக்கு பின்னால் தான் இருக்கும் என்று சொல்லி நாங்க போட்டிருக்கிறோம் அதான் வேண்டிய மாதிரி போடலாம் சில இடங்கள்ல காலையில போவாங்க சில இடங்கள்ல சாப்பாட்டுக்கு முன்னுக்கு போவாங்க லஞ்சுக்கு முன்னுக்கு சில மரபுக்கு பிறகு போவாங்க ஒவ்வொரு ஏரியாலைக்கும் நீங்க போட்டுக்கொள்ளலாம் அது காலிபம் மா தகூனு ஹாதிஹி ஸியாராத் மா பஅதல் மக்ரிப் மா பஅதல் இஷா ஓ மா பஅதல் அஷா இரவு சாப்பாட்டுக்கு போறவங்கலாம் சொல்லலாம் பில் நிஸ்பத்தில் சிகார் யஸ்ஹபூன இலா புயூத்தில் அக்ரிபா சின்னவர்களை பொறுத்த மட்டும் பின் நிஸ்பால் என்றால் பொறுத்த மட்டும் சரியா சிறுவர்களை பொறுத்த மட்டில் யஸ்ஹபூன இலா புயூத்தில் அக்ரிபா உறவினர்களின் கரீப் பண்பு அக்ரிபா சரியா உறவினர்களின் வீடுகளுக்கு செல்வார்கள் வயஅதூன லஹுமுல் அல் ஹல்வயாத் வன் நுகூத வயஅதூன என்று சொல்வது அல் அக்ரிபா மேலும் அவர்கள் வழங்குவார்கள் யார் என்றால் உறவினர்கள் லஹும் லிஸ்ஸிகார் அல் ஹலவயாத் வன் நுகூத் ஹலவயாத் என்றால் இனிப்பு பண்டங்களையும் நுகூதுன்னு சொன்னால் பணம் சரியா பெருநாள் காசி வஹுவமா யுஸம்மா பில் ஈதியா அரபிகள் வந்து அந்த இதுக்கு சொல்லுவாங்க ஈதியான்னு சொல்றது பெருநாள் காசின்னு சொல்றதுன்னா நாங்க அது ஈதியா என்று அழைக்கப்படுகின்றது அப்ப சிறுவர்களை பொறுத்த மட்டிலே உறவினர்களின் வீடுகளுக்கு செல்கின்றார்கள் உறவினர்கள் அவர்களுக்கு இனிப்பு பண்டங்களையும் பணத்தையும் அல்லது காசுகளையும் வழங்குகின்றார்கள் அது ஈதியா பெருநாள் காசி என்று அழைக்கப்படுகின்றது சூட்டப்படுகின்றது சொல்லப்படுகின்றது كذلك يلعبون عدة اللعبات في الأوقات المسائية அவ்வாறே பல விளையாட்டுக்களை இதான்னு சொல்றது كذلك يلعبون اللعبات المتعددة பல விளையாட்டுக்களை விளையாடுகின்றார்கள் எப்ப في الأوقات المسائية மாலை நேரங்களிலே وفي بعض المناطق منطقة مناطق
சில பகுதிகளில் அல்லது சில இடங்களில் யக்கூமூன பிதன்தீமில் முபாரயாத் தக்லீதியா பாரம்பரிய விளையாட்டுக்களை ஏற்பாடு செய்கின்றார்கள் அல்லது ஒழுங்கு செய்கின்றார்கள். சில இடங்கள்ல யக்கூமூன பிதன்தீம் நல்லம் என்றால் ஏற்பாடு செய்தான், அரேஞ்ச் பண்றது. சில இடங்களிலே முபாரயாத் தக்லீதியான்னு சொல்றது பாரம்பரிய விளையாட்டுக்கள் போட்டிகள். முபாராத்துன் அடப்பண்ண முபாரயாத் போட்டிகளை, அதாவது முபாராத்துன்னு சொல்றது பெரும்பாலும் ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் அந்த கேம்ஸுக்கு தான் இந்த முபாராத் யூஸ் பண்றது. சரியா? முபாரயாத்து கிரிக்கெட் போட்டிகள். அப்ப அது முபாரயாத் தக்லீதியான்னு சொல்றது வந்து ட்ரெடிஷனல் கேம்ஸ், பாரம்பரிய விழாக்களை அவர்கள் சில பகுதிகளில் ஏற்பாடு செய்கிறார்கள். இஹ்திஃபாலன் விழா கொண்டாடும் முகமாக, பில் ஈத் அதாவது பெருநாளை கொண்டாடும் முகமாக சில பகுதிகளில் சில ஏரியாக்களில் பாரம்பரிய போட்டிகளை ஏற்பாடு செய்கின்றார்கள். கமா அன்னல் அவுலாத அவ்வாறே சிறுவர்கள் பிள்ளைகள் தஅவ்வது வளமையாக்கி கொண்டுள்ளார்கள். தஅவ்வத வளமையாக்கி கொண்டுள்ளார்கள். அலா இத்லாக்கில் அல்ஆபின் நாரியா. அல்ஆபு நாரியான்னு சொல்றது வந்து இந்த பட்டாசு ரத்தினியாண்டெல்லாம் சொல்றது தானே, நிறைய இருக்குதானே. அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது வந்து அல்ஆபன் நாரியா. அது வானத்துல விடுவதாக இருக்கலாம், நிலத்துல தரையில விடுவதாக இருக்கலாம், வெடிக்கிறதாக இருக்கலாம். நெருப்போடு சம்பந்தப்பட்ட அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க சொல்றோம் அல்ஆபன் நாரியா. சிறுவர்கள் அல்லது பிள்ளைகள் தஅவ்வது வளமையாக்கி கொண்டுள்ளார்கள். அலா இத்லாக் என்று சொல்றது இங்க வந்து விடுறதல்ல. இத்லாக்கில் அல்ஆப் அன்னாரியா, அத்லக அல்ஆப் அன்னாரியான்னு சொல்றது வந்து அந்த நெருப்பு விளையாட்டுக்களை விளையாடுகின்றார்கள். அப்ப நெருப்பு விளையாடுறது பட்டாசு கொளுத்துவதை சிறுவர்கள் வளமையாக்கி கொண்டுள்ளார்கள். எப்ப ஃபி ஐயாமில் ஈத் பெருநாள் தினங்களிலே. வஹாகதா யஹ்தஃபில் முஸ்லிமு ஸ்ரீலங்கா பி ஈதில் ஃபித்ரில் முபாரக். இவ்வாறுதான் இலங்கை முஸ்லிம்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். வலா குல்லி ஹால் எது எப்படி போனாலும் எப்படி இருந்தாலும் அர்ஜு நான் எதிர்பார்க்கிறேன் அன்துராசிலனி என்னை நீ கடித தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லு. ராசல என்று சொல்வது வந்து கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டார். சரியா? அன்துராசிலனி கடிதத்தின் மூலமாக நீ என்னை தொடர்பு கொள்ள வேண்டும். அதுல நீ இஹ்பார் சிஹ்ஹதிக வ சிஹ்ஹதி உஸ்ரத் உனது ஆரோக்கிய செய்திகளையும் உனது குடும்பத்தின் ஆரோக்கிய செய்திகளையும் அறிவித்து என்னை நீ கடிதம் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி போனாலும். சரியா? இதெல்லாம் சொல்லிட்டு எது எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ஆரோக்கியம், உனது குடும்பத்துடைய ஆரோக்கியத்தை கடிதம் மூலம் நீ எனக்கு அறிவிக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வபல்லிக அன்னி சலாமி மஅ தஹியாத்தி. பல்லிக அன்னி என்னுடைய சலாத்தை நீ எத்தி வை. மஅ தஹியாத்தி எனது வாழ்த்துக்களுடன், எனது வாழ்த்துக்களோட எனது சலாத்தையும் சொல்லிக்கொள். وأتمنى أن نحصل على رسالة منك تخبرني فيها عن أحوالك في أقرب وقت. நான் மேலும் ஆசை வைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அன் அஹ்சுல அலா ரிசாலத்தின் மின்க உன்னிடமிருந்து ஒரு கடிதத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கும். துஹ்பிருனி ஃபீஹா அதுல நீ எனக்கு அறிவிக்கிறாய் உன்னுடைய நிலைமைகள் பற்றி ஃபி அக்ரபி வக்தின் மிக அவசரமான காலப்பகுதியில். அக்ரபு வக்த் கிட்டிய நேரத்தில், மிக கிட்டிய காலப்பகுதியில, மிக கிட்டிய நேரத்துல உன்னுடைய நிலைமைகளை அந்த கடிதத்திலே எனக்கு நீ அறிவித்து உன்னிடமிருந்து ஒரு கடிதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கும் ஆசைப்படுகிறேன், எதிர்பார்க்கிறேன். எனது தூய வாழ்த்துக்களுடன் சதீகுக்கல் முஹ்லிஸ் உனது உற்ற நண்பன், நம்பிக்கையான நண்பன் அல்லது விசுவாசம் மிக்க நண்பன் அப்துல்லா பின் அப்துல் லத்தீஃப். இது பாருங்க அன்பார்ந்த மாணவர்களை, இது ரிசாலத்து ரத், ஒரு பதில் கடிதம். யாருக்குன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறாரு. அந்த கடிதத்துல கேட்டிருக்கிறாரு முஸ்லீம்கள், இலங்கை முஸ்லீம்கள் எவ்வாறு நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் என்று கேள்வி ஒன்றை கேட்டு உங்களுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறார். அந்த கடிதத்துல நீங்க பதில் கடிதம் உண்டு, அந்த கடிதத்துக்கு நீங்க எழுதணும். அதுல நீங்க கட்டாயமாக இலங்கை முஸ்லீம்கள் எவ்வாறு நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் என்ற அந்த செய்தி கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். இது நான் நினைக்கிறேன் 100 சொற்களுக்கும் சில நேரம் மேல கூடுதலாக இருக்கும். இவ்வாறு என்ன செய்யலாம்? இந்த கடிதத்தை இன்னும் உங்களுக்கு அழகாக தொகுத்து எழுதலாம்.
இந்த கடிதத்தில் இருக்கின்ற அந்த ஃபார்மட்டையும் இந்த தாபீராச்சனை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நான் நினைக்கிறேன் எவ்வாறான எந்த வகையில் ஒரு கடிதம் வந்தாலும் அது ரிசாலத்து ரத்தாக இருக்கலாம், தஹ்னியாவாக இருக்கலாம், அல்லது ரஸ்மியாவாக இருக்கலாம், தவாவாக இருக்கலாம், எந்த கடிதம் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எழுத முடியுமாக இருக்கும். எனவே மிக முக்கியமாக சரியாக அந்த கேள்வியை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை விளங்குறதுக்கு சில ஆட்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இந்த முறை. மின் பிலாதின் ஆகர்ன்னு சொன்னோன்னே அது எப்படின்னு சில ஆட்கள் கேட்டாங்க வந்து இல்லா சதீக மின் பிலாதின் ஆகர். அது என்னண்டா இல்லா சதீக இன்னொரு நாட்டில் இருக்கின்ற உனது நண்பன் தான் அது. அது இல்லா சதீக ஃபீ பலதின் ஆகர் தான் அது. மின்ன்றது ஃபீ பலதின் ஆகர். ஓகே ஹைரன் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இதோட கடிதம் என்ற இந்த பகுதி முடிவடைகின்றது. கீழே வந்து நான் ரசாயனுல் கசீரா ஷார்ட் மெசேஜஸ், அதாவது குறுஞ்செய்திகள் என்று சொல்லக்கூடிய SMS ஓட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தொகுத்து தந்திருக்கிறேன். அதை நீங்க சுயமாக இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளுங்கள். அது சில நேரம் உங்களுடைய பல வகையான கடிதங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரைட், அந்த வகையில் நாங்கள் முக்கியமாக 4 வகையான கடிதங்களை பார்த்திருக்கிறோம். அந்த 4 வகையான கடிதங்களும் எங்களோட சிலபஸ்லையும் கடந்த கால வினாபத்திரங்களையும் வந்த கடிதங்கள் ரிசாலத்து தஅவா, ரிசாலத்து தஹ்னியா, ரிசாலத்து ரத், இதுதான் கடந்த காலம் வினாபத்திரத்தில் வந்திருக்கின்ற 3 வகையான கடிதங்கள். புத்தகத்தில் இருக்கின்ற இதுவரைக்கும் வராத ஒரு கடிதமாக ரிசாலா ரஸ்மியா ஒபிஷியல் லெட்டர்ஸ் இருக்குது. எனவே அது பாட புத்தகத்துல சிலபஸ் இருக்குது, அதையும் கட்டாயம் படிச்சுக்கோங்க. அதே போல புத்தகத்தில் இருக்கின்ற ரிசாலத்து தஹ்னியா பீதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் வாழ்த்து கடிதமும் 19ஆம் ஆண்டு மாடல் பேப்பர்லயும் வந்திருக்குது. இதுவரைக்கும் அந்த கேள்வி புத்தகத்தில் இருக்கின்ற அந்த வாழ்த்து கடிதம் இதுவரைக்கும் வரல. இந்த முறை வந்திருக்குது, அது வேற வகையில பெருநாள் வாழ்த்து தான், ஆனா பெருநாள் வழிமுறையைத்தான் கேட்டு வந்திருக்குது, பெருநாள் வாழ்த்து வரல. எனவே இன்ஷா அல்லாஹ் புத்தகத்தில் இருக்கின்ற ரிசாலா ரஸ்மியா அதே போன்று பெருநாள் வாழ்த்து கடிதம், இந்த 2 கடிதத்தையும் பேக்கப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் படிங்க. அதே போன்று இங்கு தந்திருக்கின்ற கடிதங்களையும் படிச்சுக்கோங்க, ஹோம்ஒர்க்கை பார்த்துக்கோங்க, பாடமாக்கிக்கோங்க, தாபீராத்துல விளங்கிக்கோங்க. நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த பகுதியை இலகுவாக செய்து 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். இது உங்களுக்கான நேரம். சந்தேகங்களை சிறந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும்.